தாவேக்கா அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணுதுன்னும் போது தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மேலே என்னென்னலாம் அவதூறு சொல்லலாம். ஆதவர்ஜுனாவுக்கு மட்டும் நடக்கல. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்களோட ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் என் ஆனந்தையும் இப்படியே என்னென்னமோ சொல்லி பார்த்ததெல்லாம் பார்த்தோம். சார்லஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, ஆதவர்ஜுனா பண்ணுற எல்லா செயல்களுக்குமே, தவறான செயல்களுக்குமே எங்கள் குடும்ப பேரும் அடிப்படுது, அதனால தான் இது வெளியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாரு. நியாயத்துக்கு நக்கீரன் கோபால் அவர்கள் மேலே தானே கேள்வி எழுப்பணும் நீங்கள் சொல்லக்கூடிய ஜாய்ஸ் மார்ட்டின். ஆனால் சார்லஸ் மார்ட்டின் ஏன் இவர் மேலே கேள்வி எழுப்புறாருனா, இன்னைக்கு அவர் லைம் லைட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. அன்னைக்கு ஏன் இதுக்கு வந்து விளக்கம் சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அமைதி படையோ அமாவாசை கேரக்டரோ வரல. ஜான் ஆரோக்கியசாமியும் இவரும் சேர்ந்து திமுக கிட்ட வாங்கின அஜெண்டாவை கூட இருக்கலாம் தாவேக்காவை கவுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு மேடையும் திமுக திட்டுறது தாவேக்காவுக்கு தான் தவறாக போயிடுது, கடைசியாக திமுகவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இது வந்து ஜான் ஆரோக்கியசாமி மேலேயோ ஆதவர்ஜுனா மேலேயோ இருக்கிற குற்றம் கிடையாது. இது இப்படியாவது தாவேக்காவை டிஃபேம் பண்ணணுன்ற ஒரு அஜெண்டா. இதை பன்முனை தாக்குதல் பண்ணுறாங்க. விஜய் சாரே பாஜக பி டீம், இன்னொருத்தர் சொல்லுவார் விஜய் சாரே திமுக பி டீம். இதுக்கு அவங்க ஒரு விளக்க வேறு வச்சுருப்பாங்க கேவலமாக. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் எதுலையுமே உண்மைத்தன்மை கிடையாது. இதுக்கு நீங்கள் உண்மையை விசாரிக்க போனீங்கன்னா தலை சுற்றி நிற்பீங்க. இதுக்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்காது, ஒரு இடியாப்ப மாதிரி இருக்கும். மிஸ்டர் ஆதவர்ஜுனா வந்து அந்த லாட்ரி குடும்பத்தில் அவரு மார்ட்டின் அவரோட தொழில் அது. அவரோட மகளை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, இவருக்கு அந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் வந்து லாட்ரி ஏஜென்சி லாட்ரிக்காரு சொல்லிகிட்டே இருந்தாங்களா. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய வாக்கு தான் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடும் எஸ்ஏஆர்னால அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மையாலே வாக்காளர்களுக்கு வாக்கு பறி போகுதுன்னா, இல்லை சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் உள்ளே வரான்னா இதை தடுக்கிறதுக்கோ பப்ளிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா மக்களுக்கு இதை எடுத்து சொல்கிறதுக்கோ ஏதாவது ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கீங்களா? டக்குன்னு நீங்கள் டயல் பண்ணுறதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், என் தொகுதி இது, என்னோட வாக்கு பறிபேருக்கு இதோட ஓட்டர் ஐடின்னு போட்டு அமிச்சா இமீடியட்டாக தமிழக அரசு உனக்காக பேசும். எஸ்ஐஆர் வழி வழி வழின்றீங்கல்ல, ஏன் எதுவும் பண்ணல? 26 கன்ஃபார்மாக தோக்க போகுது திமுக. இப்போவே காரணத்தை தேடி வச்சுப்போம், தோற்ற பிறகு நாங்கள் நல்லாட்சி தான் பண்ணோம், ஓட்டு திருடி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற 2 காரணமாக மட்டும்தான் இருக்க முடியும். விஜய் சாருக்கு முக்கியமான தளபதிகளாக யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்றது மட்டுமே யோசித்து செயல்படுத்தப்படும் போது தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் செல்லாதுங்க, இதெல்லாம் எடுபடாது. இவங்க தான் காசு சேவ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேறு நல்ல வேலை பண்ணுங்க. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்காவின் ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது அமாவாசை கேரக்டர்லாம் உங்கள் கட்சிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நெருங்கிய நபர் ஒருத்தவர். ஆதவர்ஜுனா ஒரு அமாவாசை கேரக்டர். வருவாப்பில் உட்காருவாப்பில் பதவியை இடத்த பிடிப்பாப்பில் அடுத்து உட்கார்ந்துருக்கவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருப்பாப்பில் அப்படின்னு அவரோட மச்சான் சார்லஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பார். கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு அமாவாசை கேரக்டர் தானா? இல்லை, எனக்கு இதில் முதல்ல ஒரு டவுட் ஒன்று வருது. இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை தாவேக்கா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து திமுக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, திமுக தாவேக்கா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஜனநாயகபூர்வமான விஷயமா போகுது. இப்போது இவர் அந்த கட்சியோட ஒரு மேலாண்மை பொதுச் செயலாளர், அவரை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது லைம் லைட்டுக்கு வந்து நிற்க வேண்டிய தேவை என்ன? இதை யோசிச்சிங்களா? எப்பவுமே ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க. லைனில் இருக்கிற வார்த்தை மட்டும் இல்லை, அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸையும் படிக்கணும்னு. என் கேள்வி என்னென்னா, அடிப்படையில் முதல்ல அதுக்கப்புறம் நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏன் இவரை பற்றி ஒரு அவதூறு பேசி, அவதூறோ இல்லை அது உண்மையோ, அது அவங்க குடும்ப பிரச்சனை. நான் வந்து அவர் எனக்கு தெரியாத பர்சனலாக, அவர் பேசும்போது தெரிஞ்ச ஒருத்தர் ஃபேமிலி மெம்பர் சொல்கிறாரு, அது ஆமாம் எல்லாம் சொல்கிறது என் வேலை இல்லை. அடிப்படையில் என் கேள்வி என்னென்னா, இப்படி ஒருத்தரை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான மாநில நிர்வாகியை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து ப்ரைம் லைட்டில் வச்சு ட்ரெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. தாவேக்கா அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணுதுன்னும் போது தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மேலே என்னென்னலாம் அவதூறு சொல்லலாம், எப்படிலாம் அந்த கட்சியில் இருக்க கட்சிக்குள்ளே. இப்போ வந்து தாவேக்கால விஜய் சார் இருக்காருன்னா அவர் தான் அந்த கட்சியை உருவாக்கணும். இட் இஸ் இட்ஸ் ஓன் பிரெயின் சைல்டு. அவர் நினச்சதால் தான் அந்த கட்சி அரசியலுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த கட்சியில் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க மேலெல்லாம் பப்ளிக்கில் ஒரு டிஃபமேஷன். அதே மாதிரி விஜய் சாருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்ப முடியுமா, ஒரு சந்தேக கண்ணை கலப்ப முடியுமான்ற ஒரு நினைப்பில், இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இது மிஸ்டர் ஆதவர்ஜுனாவுக்கு மட்டும் நடக்கலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்களோட ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் என் ஆனந்தையும் இப்படியே என்னென்னமோ சொல்லி பார்த்ததெல்லாம் பார்த்தோம். அவர் இப்படிப்பட்டவர், அவர் அந்த ஊரில் ரியல் எஸ்டேட் என்னென்னமோ சொன்னாங்க, எடுபடலை. அதே போல் இன்றைக்கி இவ்வளோ நாள் வந்து இவர் மிஸ்டர் ஆதவர்ஜுனா வந்து அந்த லாட்ரி குடும்பத்தில் அவர் மார்ட்டின் அவரோட தொழில் அது, அவரோட மகளை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, இவருக்கு அந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் வந்து லாட்ரி ஏஜென்சி லாட்ரிக்காரு சொல்லிகிட்டே இருந்தாங்களா. அதை தவிர இவங்க எல்லாரையுமே வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ரிலீஜியன் அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா. இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் எப்படிலாம் தாவேக்காவை
பார்ட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணலான்னு டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்றது தான் இங்கே டேக்அவே எனக்கு. சார்லஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆதவர்ஜுனா பண்ணுற எல்லா செயல்களுக்குமே, தவறான செயல்களுக்குமே எங்கள் குடும்ப பேரும் அடிப்படுது, அதனால தான் இது வெளியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ லாட்ரி மார்ட்டின் அப்படின்றது எங்கள் குடும்ப பேர் அடிப்படுது, ஸோ அதனால தான் அவர் வந்து தவறானவர் தான், அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றதை தெளிவுபடுத்துறாரு. வெல் டேக்கன், பாயிண்ட் வெல் டேக்கன். எனக்கு இதில் ரெண்டே டவுட்டு. இதே அவரோட மைத்துனர் ஆதவர்ஜுனா அவர்கள் விசிகாவில் இருந்தபோதோ, திமுகவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோதோ, திமுகவுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் டீமில் ஒர்க் பண்ண முடியாது சொல்லப்படுது. இதில் எந்த காலகட்டத்தில் இது போல் ஒரு காணொலி பேசி ட்ரெண்ட் ஆச்சுன்னு கேட்குறேன். அப்போல்லாம் ஆதவர்ஜுனா பேர் அவ்வளோ பூம் ஆகலைன்னு சொல்கிறேன். அதனால இவங்க குடும்ப பேர் பாதிக்கப்படல. 2021 எனக்கு இது உண்மைத்தன்மை தெரியாது, வந்த ஒரு வதந்தியை சொல்கிறேன். சொன்னார் நக்கீரன் அவர்கள் இப்போ கூட அவர் பேசின பேச்சுக்கு எங்களே இழுத்து பேசியிருந்தாரு, அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இப்போ நடந்த இன்சிடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து திமுகவில் ஒரு தவறு நடக்கிறதுக்கு ரெக்ஸ் பிரதரை வந்து நான் தப்பு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடிப்படையில் என் மேலே டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணணும். உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நீ எப்படிப்பா என்னை பற்றி ஒன்று பேசுவேன்? அதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் ஒன்று கேள்வி கேட்பீங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திமுகவோட விடுங்க. ஒரு அரக்கோணத்தில் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் கைப்பிடிச்சி இழுக்கிறான், இது தப்பாக வந்து ஹேண்டில் பண்ணுறான்னா, நான் அதுக்கு ரெக்ஸ் பிரதர் கூட அதை பற்றி இன்டர்வியூ கேட்டார், அவருக்கு சம்மந்தம் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மரியாதை கட்டுறோன்னு சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? டிஃபமேஷன் போடுவீங்களா? அப்போது தப்பாக டிஃபமேஷன் சொன்னவனே கேள்வி கேட்பீங்களா? இங்கே பாரு, உன்னால தான் அவன் என்ன கேள்வி கேட்குறான்னு சொல்லி அந்த அரக்கோணத்தில் இருக்கிற போய் சண்டை போடுவீங்களா? நியாயத்துக்கு நக்கீரன் கோபால் அவர்கள் மேலே தானே கேள்வி எழுப்பணும் நீங்கள் சொல்லக்கூடிய ஜாய்ஸ் மார்ட்டின். நான் சார்லஸ் மார்ட்டின் ஏன் இவர் மேலே கேள்வி எழுப்புறாருன்னா, இன்றைக்கி அவர் லைம் லைட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. இதுக்கு முன்னாடி 21 ஒரு வதந்தியாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஒரு பாதி கேட்டாத ஒரு உண்மை, அது வந்து உண்மைத்தன்மைன்னு மக்கள்கிட்ட விட்டுறேன். அந்த வதந்திக்கு இவங்க பதில் சொன்னாங்களான்றதுக்கு அந்த வதந்தி எடுக்கிறேன். இவர் பிரசாந்த் கிஷோர் டீமில் ஒர்க் பண்ணதாகவும், பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இவர் தான் கொண்டு வந்து 2 பேரையும் பிரிட்ஜ் பண்ணி விட்டதாகவும், அவருக்கான ஃபீஸை இவர் பே பண்ணதாகவும், இதனால் திமுகவும் ஹாப்பி, அவரும் ஹாப்பி, அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு உதவி பண்ண மாமனாரும் ஹாப்பி, இவர் எல்லாரையும் ஹாப்பி பண்ண ஒரு பிரிட்ஜில் தான் இவர் வந்து உள்ளே வந்து பிரைமுக்கு வந்தார்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ அன்னைக்கே அவர் பிரைம் தான். அன்னைக்கு ஏன் இதை மறுத்து கூட யாரும் பேசலை? அன்னைக்கு ஏன் இதுக்கு வந்து விளக்கம் சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அமைதிப்படையோ அமாவாசை கேரக்டரோ வரல? இங்கே தான் நான் சொல்கிற வர, நான் தாவேக்காவை ஆதரிக்கின்ற வகையில் சொல்கிறேன். தாவேக்காவின் வளர்ச்சி இவங்களை கடுமையாக பயமுறுத்துது. எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருந்தார், ஜான் ஆரோக்கியசாமியும் இவரும் சேர்ந்து திமுக கிட்ட வாங்கின அஜெண்டாவை கூட இருக்கலாம் தாவேக்காவை கவுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு மேடையும் திமுக திட்டுறது தாவேக்காவுக்கு தான் அசிங்கமாகப்படுது, தவறாக போயிடுது, கடைசியாக திமுகவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஜான் ஆரோக்கியசாமி சார் கடைசியாக எந்த மேடையில் பேசினார்? அவரை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? அப்போது அவர் மேலே இந்த குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீங்கள் ஆதவர்ஜுனா பேசுனது ஒன்று சொன்னார், இந்த மாதிரி தாவேக்கா தலைவருக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனம் வச்சவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணார், அது பார்த்தோம். அதை தாண்டி நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி சார் பேர் இங்கே கொண்டு வராங்க பார்த்தீங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஜான் ஆரோக்கியசாமி மேலேயோ ஆதவர்ஜுனா மேலேயோ இருக்கிற குற்றம் கிடையாது. இது இப்படியாவது தாவேக்காவை டிஃபேம் பண்ணணுன்ற ஒரு அஜெண்டா, இதை பன்முனை தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பாகிஸ்தானால் வந்து நேரடியாக போரடிச்சா இந்தியாவை ஜெயிக்க முடியாது. அவருக்கு ஒரு பாலிசி அவங்க வச்சுருக்கிறாங்க, ப்ளீட் த்ரூ 1000 கட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல தீவிரவாத அட்டாக் பண்ணுவோம், இந்த இடத்துல ராணுவத்துக்கு குடைச்சல் கொடுப்போம், அந்த இடத்துல போய் நேவலுக்கு குடைச்சல் கொடுப்போம், இங்கே கோஸ்ட் கார்டுக்கு தலைவலி கொடுப்போம், நாட்டுக்குள்ளே 2 இடத்துல குண்டடிப்போம், 2 இடத்துல மக்களை த்ரெட்டன் பண்ணுவோன்னு பஹல்காம்பானே நீ டெல்லி பிளாஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அந்த நாட்டை வீழ்த்திறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பார்க்குறாங்க. நான் அது சரி தப்பு பாஜக அதுக்குள்ளே நான் போகல. இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை பற்றின ஒரு ஃபாரின் பாலிசி. அதே போல் தாவேக்காவை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாமல் பலவேறு கட்ட தாக்குதல் இவங்க நடத்துகிறாங்க. அதில் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குறது, இப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்க முடிய தெரியுமா இருக்கும்? விஜய் சார் மேலே அதீத அக்கறை இல்லை, விஜய் சார் பார்த்துக்கோங்க, கூட இருக்கிறவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்கிற டோன்லேயே இருக்கும். வேற ஒருத்தர் இன்டர்வியூ கொடுப்பார், அந்த இன்டர்வியூ எப்படி தெரியுமா இருக்கும்? விஜய் சாரே பாஜக பி டீம், இன்னொருத்தர் சொல்லுவார் விஜய் சாரே திமுக பி டீம். இதுக்கு அவங்க ஒரு விளக்க வேறு வச்சுருப்பாங்க கேவலமாக. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் எதுலையுமே உண்மைத்தன்மை கிடையாது. இதுக்கு நீங்கள் உண்மையை விசாரிக்க போனீங்கன்னா தலை சுற்றி நிற்பீங்க. இதுக்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்காது, ஒரு இடியாப்பம் மாதிரி இருக்கும். அதை குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த குழப்பத்தையே இவங்க வந்து மீன் பிடிச்சி இதன் மூலமாக ஒரு 2% ஓட்டு குறைஞ்சிடாதா? இதன் மூலமாக தாவேக்கால ஒரு சின்ன விரிசல் வந்தால் கூட அவங்களுக்கு லாபம். அவங்க போடுறது ஒரு சின்ன நரேஷனுங்க. இதன் மூலமாக விஜய் சார் ஆதவ் சார் மேலே ஒரு அச்சுறுத்தலையோ இல்லை ஒரு சந்தேகத்தையோ வந்தார்னா அது உங்களுக்கு பெரிய லாபம். அதுக்காக நிகழ்த்தப்படுவது தான் இந்த எல்லாமுமே. அதனால் அதுக்கு முகாந்திரம் கிடையாது, அதுக்கு பதில் சொல்கிறேன்னு வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மீறி அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருந்தாலும் அது ஒரு மாமாக்கும் மச்சானுக்கும் உள்ள பிரச்சனை. நம்ம யார் அதில் நடுவில்? இது ஒரு குடும்ப பிரச்சனை, அதை அவங்க பேசி தீர்த்துக்கு போகிறாங்க. நான் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறேன். தாவேக்காவில் இருக்கக்கூடிய பாலிசிஸையோ தாவேக்கா திமுக இருக்கக்கூடிய தார்மீகமோ நாளைக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய கரிசனம்.
அதை தாண்டி 2 பேர் குடும்ப பிரச்சனையில் போய் தலையிட வேண்டியது. அடுத்து நீங்கள் வந்து விஜய் சாருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டையானா அது என் வேலை இல்லை. குடும்ப பிரச்சனையில் தான் அதை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தோட சொத்தை வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இடையில் தகராறு ஏற்படுத்தி அதை டேக் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினச்சாரு. அது நடக்கலை. அது நாங்கள் தெரிஞ்சே அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் திமுகவில் போய் மகனுக்கும் அது மாப்பிள்ளைக்கு இடையில சண்டையை உருவானி கட்சியை டேக் ஓவர் பண்ணலாம்னு நினச்சார். அதுவும் நடக்கலை, அனுப்பி விட்டாங்க. விசிகாலே இது மாதிரி ஒரு பிரச்சனை. இப்போ சமீபத்தில் தாவைக்கால கூட அது மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னார். இல்லை, எனக்கு என்ன கேள்வினா, இப்போ வந்து மிஸ்டர் சார்லஸ் வந்து ஆதவ அர்ஜுனாவை அவ்வளோ பெரிய அறிவாளி, இல்லை அவ்வளோ பெரிய அரசியல் சாணக்கியர், அவர் நினச்சாருன்னா எந்த இடத்துலையும் 2 பேரும் நடுவில் சண்டையை மூட்டி விட்டுறலாம்னு சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் அவரை திட்டுறீங்களா, பாராட்டுறீங்களா? அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் பண்ணாராம், திமுகக்குள்ளேயும் பண்ணாராம், இன்றைக்கி விசிகாக்குள்ளேயும் பண்ணாரா, இன்றைக்கி தாவைக்காக்குள்ளேயும் பண்ணாராம். அப்போ நீங்கள் வந்து அவரை அவ்வளோ ப்ரமோட் பண்ணுறீங்களா, இல்லை எல்லாரையும் அவ்வளோ முட்டாளுறீங்களா? பொய். இது மாதிரி இதுக்கு வந்து ஒரு முகாந்திரமே இல்லை. அதை நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் குடும்ப பிரச்சனையா, அது உங்கள் பிரச்சனை. அது உண்மை பொய்ன்றதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது. எனக்கு தாவேக்கா ஒரு பார்ட்டியாக அவங்க மேனிஃபெஸ்டோ என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, அதில் என்ன நல்லது, இருக்கவங்களை மாற்றுறதுல என்ன அவசியம், இதை தான் நான் பேசுவேன். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேரோட பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து பொது வெளியில் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் கொண்டு வந்து வைக்கிறது அஜெண்டா. இவங்களுக்கு இதில் ஒரு தேவை இருக்குது. இது மூலமாக ஒரு சின்ன விரிசல் இருந்தால் கூட அவங்களுக்கு லாபம்னு பார்க்குறாங்க. விஜய் சாருக்கு முக்கியமான தளபதிகளாக யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்றது மட்டுமே யோசித்து செயல்படுத்தப்படும் போது தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் செல்லாதுங்க, இதெல்லாம் எடுபடாது. இவங்க தான் காசு சேவ் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு நல்ல வேலை பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு பையனாக சொல்கிறேன், கொஞ்சோண்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அது பேசும், அது வாக்கா மாறும். இதுவே அரசியலே இதுதான் சொல்கிறதுல எந்த முகாந்திரமும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அடுத்து எஸ்ஐஆர்னால யார் யாருக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும் 2003க்கு அப்புறம் வாக்குரிமை பெற்றவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பாதிப்பு. அதாவது கிட்டத்தட்ட இளைஞர்கள் எல்லாருமே இளைஞர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க, கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய வாக்கு தான் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடும் எஸ்ஐஆர்னால அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, ஆக்சுவலி எஸ்ஐஆர்ன்றது வந்து இவங்க செட் பண்ணுற நரேஷன் படி நம்ம பார்த்து இல்லை கேள்விப்பட்டு பயப்பட வேண்டிய மாதிரி ஒரு பூதம்லாம் கிடையாதுங்க. அது கான்ஸ்டியூஷன்லேயே எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலை. 1951 நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழகத்தில் 2003 5 காலகட்டம் வரைக்கும் நடந்து அந்த எலக்டோரல் ரோல் 2009 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து இப்போது இன்றைக்கி பேசு பொருளாகுது இல்லையா. 2009-10 நம்மளாம் ஒன்றும் பிறக்காமலாம் இல்லை. நான் வந்து ஒரு 10th +2 படிச்சுட்டு இருந்திருப்பேன், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5வது படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம அன்னைக்கு இது இவ்வளோ பேசு பொருள் ஆச்சான்ற கேள்வி யோசிச்சு பாருங்கள், இருக்காது. இதை பற்றியில் ஒரே ஒரு செய்தி, நீங்கள் அன்னைக்கு செய்தி ஊடகங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க. 2002 நடந்த அரெஸ்ட்டு, 89 நடந்த மரணங்கள் எல்லாமே நமக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது அந்த நேரத்தில் பேசு பொருளாகவே இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான டீட்டெயில் சொல்கிறேன், அப்போவும் இது பேசு பொருளாகல. 2003 5 வரைக்கும் எடுத்த எஸ்ஐஆரில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. பிரச்சனை இருந்துச்சு, புகைப்படங்கள் அப்போ கிடையாது. அப்போ வந்து முகங்கள் ஃபோட்டோஸோடு இல்லாமல் இருந்து ஃபோட்டோஸோட டேட்டா ரோலை க்ரியேட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லி எல்லா டேட்டா ரோலுக்கும் ஓரளவுக்கு ஃபோட்டோ இருக்கிறத என்ஷூர் பண்ணிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணி கொண்டு வராங்க. அந்த எஸ்ஐஆரில் முக்கியமான வேலையாக அதுதான் இருந்தது. அதனால தான் ரொம்ப நாள் எடுத்தது. அது இப்போ அளவுக்கு வந்து நமக்கு வந்து டிஜிட்டல் மயமும் கிடையாது. அப்போ ரொம்ப அனலாகாக இருந்த வேலை. என்ன ஆகுது, 2003 5 வரைக்கும் எடுத்தது 2009 வரும்போது தமிழகத்தில் அன்னைக்கு சம்வேர் அரௌண்ட் 4.5 கோடி வாக்காளர்கள் தான். இன்றைக்கி 6.5 கோடி வாக்காளர்கள், 53 லட்சம் வாக்காளர்கள் ரிமூவ் ஆனாங்க. 2003க்கு முன்னாடி இருந்த எலக்டோரல் ரோலில் இருந்து 53 லட்சம் வாக்காளர்கள் ரிமூவ் ஆகிருக்கிறாங்கன்னா பாருங்கள். பேர்லி 10 to 15%, ஒரு 13-14% ஆஃப் வாக்காளர்கள் ரிமூவ் ஆனாங்க. அன்னைக்கு யாருமே இதை பற்றி கொந்தளிக்கலை. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள், திமுக 53 லட்சம் வாக்காளர்களை போலியாக உள்ளே சேர்த்து அந்த கள்ள ஓட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த கள்ள ஓட்டை போட்டு ஜெயிச்சாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை அன்னைக்கு எழுந்தது. ஆனால் அதை ஏன் தெரியுமா திமுக பற்றி கொந்தளிக்கலை? எஸ்ஐஆர் எடுத்த போது 2004க்கு அப்புறமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுச்சு. இவங்களோட கூட்டணி இவங்க அந்த பழைய வாக்காளர் அடையாளத்தில் வச்சு தான் 2004 பாராளுமன்ற தேர்தல் 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க. 2006 தமிழகத்தில் மைனாரிட்டி திமுக ஆட்சிக்கு வருது. இதனால் இதில் வந்து இவங்களோட லாபம் அதிகமாக இருந்ததுன்ற குற்றச்சாட்டு வந்தது. அப்போ அதை பற்றி பேசவே இல்லை. சரி, இது நிஜமாக அவங்களோட கள்ள ஓட்டு தானான்ற ஒரு சந்தேகத்துக்கு நீங்கள் 2009 11 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போதே 12 சீட்டு இழக்கிறாங்க. 2009 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 ஜெயிச்சிருந்தவங்க வெறும் 27 தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து 2011 ஆட்சி மாற்றத்தோட திமுக எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் போகிறாங்க. அப்போ இந்த 53 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டுக்கள் ஒரு பெரிய வேல்யூ ப்ளே பண்ணிச்சுன்ற ஒரு சந்தேகம் எழலாமா? ஆமான்னு நான் சொல்லலை, இருக்கலாமா? அப்போது அன்னைக்கு எஸ்ஐஆருக்கு ஏன் குரல் கொடுக்கல? அன்னைக்கு 53 லட்சம் வாக்காளர்களை ரிமூவ் பண்ணும்போது ஏன் குரல் கொடுக்கல? அன்னைக்கு இல்லாத ஒரு பரபரப்பு இன்னைக்கு வந்துருச்சா? ரெண்டாவது, இன்னைக்கு இப்போ தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி யார் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கா? திமுக. ஆக சிறந்த சமூக நீதி கட்சி. எஸ்ஐஆர் எடுக்க போகிறவங்க யார்? மாநில தேர்தல் ஆணையம்.
அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க. மேபி நீ மோஸ்ட்லி ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்கலாம். இப்போ இவங்க தப்பாக எடுக்க போகிறாங்களா? கேள்வி 1. கேள்வி 2, அப்படி தப்பாக எடுக்கிறாங்கன்னா இங்கே உண்மையாலே வாக்காளர்களுக்கு வாக்கு பறி போகுதுன்னா இல்லை சம்மந்தமில்லாத ஒருத்தன் உள்ளே வரான்னா இதை தடுக்கிறதுக்கோ பப்ளிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா மக்களுக்கு இதை எடுத்து சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கீங்களா? இப்போ உங்கள் வாக்கு பறி போகுது, மிஸ்டர் ரெக்ஸுக்கு வாக்கு பறி போகுது, வாக்கு கொடுக்கவே இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு நீங்கள் டயல் பண்ணுறதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், என் தொகுதி இது, என்னோட வாக்கு பதிவு இருக்குது, இதோட ஓட்டர் ஐடின்னு போட்டு அமிச்சா இமீடியட்டாக தமிழக அரசு உனக்காக பேசும். உன் வாக்கு வாங்கி தரது என் பொறுப்புன்ற மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடு இங்கே இருக்கா? எஸ்ஐஆர் வழின்றீங்கல்ல, ஏன் எதுவும் பண்ணல? 3வது முக்கியமான கேள்வி கேட்கட்டுமா? டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லும்போதே தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. யார்? தமிழக அரசு. எங்கே கூட்டினாங்க? தலைமைச் செயலகத்தில். இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் எங்கே கூட்டினாங்க? தனியார் ஹோட்டலில். கூட்டினது தமிழக அரசு இல்லை, திமுக. திமுக சார்பில் ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்க? தமிழக அரசே இதை கூட்டலாம் இல்லை, டீலிமிட்டேஷனுக்கு கூட்ட முடியும். அஇஅதிமுகவும் அங்கே கலந்துக்கிட்டாங்க, தாவேக்காவும் அங்கே கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் எஸ்ஐஆருக்கு தனியார் ஹோட்டலில் வைக்க போய் தானே தாவேக்கா மறுக்கிறாங்க, அஇஅதிமுக மறுக்கிறாங்க, நாம் தமிழர் மறுக்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு உங்கள் கூட்டணி கட்சிகள் வரலாம், அங்கே சாப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போகலாம். தாவேக்கா, அஇஅதிமுக, நாம் தமிழ் ஏன் வரணுன்ற கேள்வி வருது இல்லை? ஏன் நீங்கள் அரசு சார்பில் வைக்கல? அப்போ அடிப்படையில் எஸ்ஐஆரில் பொய் ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம்னு சொல்கிறது பொய்யா? இல்லை பாஜகவை கேள்வி கேட்டால் கோச்சிக்குவாங்க, வலிக்காமல் அடிக்கிறது உண்மையா? இது ரெண்டுத்தில் ஏதோ உண்மையாக இருக்கணும்ல. ஏன் நீங்கள் தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் வைக்கலன்ற கேள்விக்கு பதிலே இல்லை. அப்போது இது வந்து ஒரு பெரிய கிமிக். ஒன்று, இதை வச்சு ஓட்டு, எப்படி ராகுல் காந்தி வந்து பீகாரில் அங்கே ஓட்டுச்சோரி நடந்ததுன்னு பேசி மொபைலைஸ் பண்ணாரோ, இங்கே ஓட்டுச்சோரி நடக்க போகுது அப்படின்றத பேசி ஓட்டு சேகரிக்க ஒரு முயற்சியாக இருக்கலாம். இல்லை, இன்னொரு வாய்ப்பு இருக்குது. 26 கன்ஃபார்மாக தோக்க போகுது திமுக, இப்போவே காரணத்தை தேடி வச்சுப்போம், தோற்ற பிறகு நாங்கள் நல்லாட்சி தான் பண்ணோம், ஓட்டு திருடி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற 2 காரணமாக மட்டும்தான் இருக்க முடியும். எஸ்ஐஆரை சுற்றி இருக்கக்கூடியது பெருசாக, அதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு திமுக தீர்வு தேடுதா? இல்லை. ஏதாவது வழி பண்ணியிருக்கா? இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய 98% பிரச்சனையே இல்லை. இதுதான் என்னுடைய பார்வை. பட் ஆனால் இதில் வந்துட்டு 2005க்கு அப்புறம் இருக்கிறனால இளைஞர்கள் வாக்கு பெரும்பாலும் பாதிக்கப்படாது. ஆமாங்க, நான் சொல்கிறேன், அதுக்கு எதாவது பண்ணியிருக்கான்னு கேட்குறேன். இன்னைக்கு இவ்வளோ ஆகச்சிறந்த திமுக அரசு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மெயின். ஆனால் தாவிகாவுக்கு தானே பிரச்சனை பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், அப்படி தான் நீங்கள் ஒரு 100 பேர் ஓட்டை எடுங்களேன்றேன். எங்களுக்கு சட்ட போராட்டம் இருக்குது, நாங்கள் போய் நிற்போம். நாங்கள் அதுக்கான ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 16 பேர் கொண்ட குழு ரெடி பண்ணியிருக்கோம். எஸ்ஐஆருக்காக எக்ஸ்க்ளூசிவாக தாவேக்கா குழுக்கள் ரெடி பண்ணியிருக்காங்க, எஸ்ஐஆர் குழுனே. அதில் வந்து இளைஞர்கள், முகவர்கள், பெண்கள், ஐடி விங்கை சேர்ந்தவங்க, அட்வொகேட்ஸ்னு 16 பேர் கொண்ட குழு, 2 பேர். குழந்தைகள்னு சொல்ல வருவீங்களோ? குழந்தைங்களுக்கு வாக்கு இல்லைங்க, திமுகவில் இருப்பாங்க. மேபி திமுகவில் குழந்தைங்களை நீ தேவை அப்படிதான் சொல்ல வரீங்க நினைச்சேன். முகவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள். எலெக்ஷனில் யார் யார் இருப்பாங்க? மகளிர் அப்ரோச் பண்ணால் மகளிர் இருப்பாங்க, கோர்ட்டுக்கு போனோம் இல்லை போலீஸ்க்கு போனோம் அப்படின்னா அட்வொகேட் இருப்பாங்க. இதை ஊடகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஐடி விங் இருக்கும், மீடியா விங் இருக்கும். மக்களை சந்திக்கிறதுக்கு முகவர்கள், இளைஞர்கள், பெண்கள். ஸோ இது மாதிரி ஹோலிஸ்டிக்காக 16 பேர் கொண்ட டீம் மாவட்டமாக இறக்கி இருக்கிறாங்க. இது மாதிரி திமுக ஒன்று சொல்லுங்களேன். நான் இவ்வளோ அழகாக டேட்டா சொன்னேன், அதை ஏங்க பண்ண மாட்டீங்க? கதறிட்டே இருக்கீங்களே. பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, பிரச்சனை பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை, சும்மா நம்மளை பயமுத்துறாங்க. பயப்படாதீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஓட்டு கிடைக்கும். தைரியமாக போய் நீங்கள் வந்து எலெக்ஷனில் போடுங்க. சப்போஸ் உங்கள் ஓட்டு மறுக்கப்படுதா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்காவினர் அழுகுங்க, ஓட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். எஸ்ஐஆர்ன்றது பிரச்சனை இல்லை, பார்வையின் பார்வை. எஸ்ஐஆரில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று இருந்தால் அதில் திமுகவுக்கு பங்கு இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்படி மீறி வந்தாலும் அதில் போராடி வெல்ல முடியும். அதனால் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இது திடீர்னு வந்த பூதம் இல்லை, பெருசாக பயமுறுத்துறாங்க, பயந்துக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி ஐயா.